நம்ம ஆளுநர் சென்னைக்கு வந்திருக்காரு. அவர் வந்து நம்ம சசிகலாவை கூப்பிட்டு ஒரு பேட்டி கடை சொல்றோம். அவரை காணட்டும். அவர் சரியான பதில் சொல்லிட்டாங்கன்னா அந்த மாதிரி முதலமைச்சர் பதவியை கொடுக்கட்டும். எவ்வளவு படுத்தி இருக்கிறீங்களா? 33 வருடமா நான் அம்மா கூட இருந்தேன். அம்மா என்ன டிகிரி வாங்கிருக்கீங்களா? 33 வருடங்களாக இருந்தேன் நான். அம்மா உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? அம்மா 33 வருடங்களாக இருந்தேன் நான். அம்மா உங்களுக்கு முதலமைச்சர் பதவி தெரியுமா? அம்மா 33 வருடங்களாக இருந்தேன். அம்மா உங்களுக்கு கையெழுத்து போட தெரியுமா? அம்மா 33 வருடமா போட்டாரா பாட்டு. எம்எல்ஏக்கெல்லாம் தெரியுமா? 33 அம்மாவை கும்பிட்டார்கள், என்னையும் கும்பிட்டார்கள். ஏன்னா நான் பின்னாடி இந்த செவுத்தை சேர்த்தா கும்பிட வழி இல்ல. சசிகலா மரியாதையாக ஓடி இல்லைன்னா நாங்களெல்லாம் வந்தோம். நானே ஒரு பொம்பளை, நாங்க 1 லட்சம் பொம்பளை வந்தா தாங்க மாட்டோம். மரியாதை விட்டுட்டு ஓடிடு. நீ வேலைக்கு வந்த, உன் வேலை முடிஞ்சிட்டு அம்மாவை தூக்கி சாப்பிட்ட. அம்மா கிட்ட என்னென்னமா கத்துக்கிட்டே கேட்டாருன்னா இந்த அம்மா சொல்றாங்க, அம்மா மாதிரியே ஜாக்கெட் தச்சிருக்கேன், அம்மா மாதிரியே பொட்டு வச்சிருக்கேன், அம்மா மாதிரியே சாக்ஸ் போட்டு ஷூ போட்டிருக்கேன். நீ என்ன தகுதி பாருங்க. என்கிட்ட வேற ஒன்றும் இல்லை. ஃபைல் படிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சவும் ஆச்சு. திருப்பி அடுத்த முதல்வராக வரவழைக்கணும். நீ எதுக்கு உனக்கு இந்த ஆசைலாம் படி? சசிகலாவை முன்னாடி ஏத்துக்கோ. வேலை இல்ல அந்த சசிகலாவை ஆதரவு கொடுத்தாங்கன்னா அந்த அம்மா முதலமைச்சராக்கு. முன்னாடி எத்தனை செருப்பு எங்களுக்கு தெரியும். ஆர்கே நகர் கால வைக்க முடியுமா? நீ தமிழ்நாட்டிலேயே உட்கார முடியுமா? நீ எல்லா எம்எல்ஏ நாங்க தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ யாருக்காக வந்த? நீ யாரை காக்க வந்த? நீ யாரை காக்க? சசிகலா காக்க வந்தியா? எங்களை காக்கணும். மக்களோட உணர்வு என்னன்னு கேட்கணும். மக்களோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து என்ன விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நாட்டை யாரும் ஆளும் நாங்க முடிவு பண்ணணும். நாங்க சொல்றோம், எங்க கட்சி அது எங்க கொடி. நீ விட்டு வெளியில அவர் சொல்றாரு. நல்ல ஒரு எம்எல்ஏ சொல்றாரு, நம்ம ஜாலியா இருக்கோம். ஜாலியா இருக்கு ஓட்ட போடுறோம். தமிழ்நாட்டுல இந்த நாட்டில்தான் எங்களுக்கு சோத்துறாங்க. அந்த ஓட்டல்ல நாங்களும் ஜாலியா இருக்கோம். நாட்டை வந்து பாருங்கடா, விவசாயி செத்துக்கிட்டு இருக்காங்க 200 பேருக்கு மேல. அதை போய் ஒரு நாள் மெனக்கிட்டு பாத்தீங்களாடா? கடவுள்கள் மீனவெல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ஒரு நாள் போய் ஏழைகள்லாம் சாவுறா சோத்துக்கு, விவசாயி சாவுறா சோத்துக்கு இல்லாம, தண்ணி இல்லாம, வறட்சில மக்களை பார்க்கணும். நீ வெள்ளை வேட்டி கட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வந்து பயந்துகிட்டு போய் வயல்ல வரப்புல இப்ப நிக்கிறேன், அன்னைக்கு நின்னியா போய் மக்களுக்காக நின்னியா வெயில்ல போய் இப்ப நிக்கிற ஒழிஞ்சுக்கு நிக்கிறியா? சசிகலாவுக்கு அவ்வளவு பயம், திவாகருக்கு அவ்வளவு பயம், தினகரனுக்கு அவ்வளவு பயம். உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்துதான் ஊர்க்குருவிதான். நீ ஊருக்குருவி. நீ வந்து அம்மா கொண்டே தடி போற. அம்மாவோட பொட்டு வெளியே வச்சுக்க. அம்மா மாதிரி சிரிக்கதான் பாக்குற, சிரிக்கதான் வரல. அம்மா மாதிரி கைய கட்ட பாக்குது. துரியோதன கூட்டத்துல மாட்டிய கர்ணன் மாதிரி அம்மா போயிட்டாங்க. துரியோதனன் துச்சாதனன் கூட்டத்துல மாட்டிய கர்ணன் தான் அம்மா. நம்ம ஜெயலலிதா அம்மா கர்ணன் தான். கர்ணன் மாதிரி இருந்தாங்க. அந்த உயிர் திறந்துட்டாங்க. அந்த துரியோதன கூட்டத்திடம் மீண்டும் எங்க தமிழகத்தை தரமாட்டோம், எங்க தமிழ்நாட்டை தரமாட்டோம்.